திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து சிம்புவே வந்து இதுல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு வடச்சென்னையில். என்னடா தூக்கி வாரி போட்டுச்சு போய் பார்த்தா சிம்பு மாதிரியே ஆக்சுவலா அந்த கேரக்டர் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த போட்டோ இங்க கொடுக்குறேன் பாருங்க. ஜாவா பழனியை கொண்டுட்டு சிம்புவும் இது தனுஷும் அவரோட மச்சானும் தப்பிச்சு போகும்போது மச்சான் தாங்க போறானுங்க புறானுங்களா அப்படின்னு அப்ப பார்த்தா அவர் துரத்திட்டு வர்றதுல அதே மாதிரி பைக்கு. பட் சிம்பு வந்து அந்த கேரக்டர்ல வர்ற அதே மாதிரி ஷர்ட் எல்லாம் போட்டு ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ இதுவும் எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. இந்த டீட்டெயில் பயங்கரமா இருந்தது எனக்கே பாக்குறதுக்கு. இது வந்து ஒரு ஃபேன் சொன்னதுதான் ஆக்சுவலா. அந்த சந்திராக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி மேன் வந்து எனக்கு எந்த அளவுக்கு லெஜிட்னு தெரியல. நானே எல்லாரும் கேட்டதுக்காக ஒரு வீடியோ போட்டேன். அதுல இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் இருக்கு. இவெல்லாம் ராஜன் கூட இருந்த பசங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஒரு தாடி வச்ச ஒரு கேரக்டர் மட்டும் அவரு சைட்ல நின்றுட்டே இருப்பாரு. நின்றுட்டே இருக்கும்போது அவர் வந்து நீங்க அதுக்கு முன்னாடி ராஜனோட பிள்ளைங்க கேரக்டர்ல பாத்துருக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து குணாவோட இருப்பாரு. குணாவோட இருக்காருன்னா அவர் என்ன சந்திரா கிட்ட பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா அவர் வந்து குணா கிட்ட இருந்து சந்திராவால கேதர் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம் அவர் கேதர் பண்ணி வந்து சந்திரா கிட்ட சொல்றாரு குணா சைட்ல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து இத்தனை பேர் தான் அவங்க கொடுத்துட்டானுங்கன்னு தெரியும். உன்னை வந்து அவனுங்க கொடுத்துட்டானுங்கடா, இவனோட மச்சான்ட்ட கொடுத்துட்டான் குமார், அவன் ஊருக்கார பிள்ளைங்க இத்தனை பேரோட இறங்குறான்ற இன்டெப்தான டீட்டெயிலாம் எப்படி தெரியுதுன்னு பார்த்தா இவர் மேபி சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவர் வந்து குணா கேங்கோட எப்பயுமே இருக்காரு அங்க. ஒரு சில சீன்ஸ்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். நிறைய சீன்ஸ்ல இருக்காரு அவரு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தம்பியோட ஃபங்க்ஷன் அப்புறம் இன்னும் 2-3 இடத்துல குணா கூட அந்த தாடி வச்ச கேரக்டர் வந்து இருக்காரு. இது இல்லாம வட சென்னையில ஃபிளாஸ்